விதை, ஒப்படை, ஓய்வெடு. பிரைஸ் தி லார்ட். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என நம் அன்பர் இயேசு மார்க் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 27 முதல் 29 இறை வார்த்தைகள் வரை சொல்வதை பார்க்கிறோம். இங்கு விவசாயி ஒருவர் விதையை விதைக்கிறார், பின் வீட்டிற்கு சென்று தூங்குகிறார். அடுத்த நாள் காலையில் வந்து விதை முளைச்சிருச்சான்னு பார்க்க போகிறது கிடையாது, பார்க்கறது இல்லை. அதே போல அவருக்கு விதை எப்படி முளைத்து வருகிறது என்பதும் தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதற்குரிய காலத்தில் விதை முளைத்து தானியம் விளைந்து ஏற்ற காலத்தில் தான் அறுவடை செய்து பணம் சம்பாதிப்பேன் என்று. ஆம் அன்பானவர்களே, நம் வாழ்விலும் ஆண்டவர் இவ்வாறு தான் வேலை செய்கிறேன் என்பதை நாம் அறியாமலேயே இரகசியமாக நம் அறிவுக்கு எட்டாத வகையில் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம் மாம்சீக கண்களுக்கு நன்மைகள் எதுவும் தெரியாவிட்டாலும் எவ்வாறு விவசாயி அதற்குரிய காலத்தில் தான் விதைத்த விதை முளைத்து விளைச்சலை கொடுக்கும் என்று நம்புகிறாரோ, அதேபோல் நாமும் நம் ஆண்டவர் நமக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு உரிய நேரத்தில் நானும் நன்மைகளை காண்பேன் என்று மட்டும் நம்பினால் போதும், நிச்சயம் அறுவடையை காண்போம். விவசாயி விதையை விதைக்கலாம், தண்ணீர் ஊற்றலாம், பராமரிக்கலாம். ஆனால் அது முளைப்பது அவர் கையில் இல்லை. அதே போல்தான் நாமும் ஜெபிக்கலாம், எத்தனையோ முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதலோடு ஆண்டவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்தோம் என்றால் அவர் நமது முயற்சிகளுக்கு நிச்சயம் பலனை தருவார். தேவையானது நம்பிக்கை மட்டுமே. ஆம், முயற்சிகளை எடுத்துவிட்டு ஐயோ ஒன்றுமே நடக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் கவலைப்படுவதனால் நம்மில் யார் நம் உயரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும் அல்லது குறைக்க முடியும்? அப்படியே ஆண்டவரின் கரத்தில் கொடுத்து விடுவோம். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை உங்களுடைய பொற்கரத்தில் கொடுத்து விட்டேன்ப்பா, இதை குறித்து நான் இனிமேல் கவலைப்பட போகிறதே கிடையாது. நீர் உமக்கேற்ற வழியில் இதற்கு ஒரு முடிவை கொடும் ஆண்டவரே. நிச்சயம் ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று நீர் சொல்லி இருக்கிறீரே. மேலும் எரேமியா 29:11 உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீரே. அதனால் நிச்சயம் எனக்கு நன்மையான காரியங்களை நீர் செய்வீர் என நம்பி நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என ஆண்டவர் கையில் கொடுத்து விடுவோம். ஆம் அன்பானவர்களே, நமக்காக ஆண்டவர் அவர் வழியில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அது நமது புத்திக்கு எட்டாத காரியங்களாக தான் இருக்கும். அதே போல ஆரம்பிப்பதை நாம் வேண்டும் என்றால் தோல்விகளை கண்டோ அல்லது டிஸ்கரேஜ்மெண்ட்டை கண்டோ பாதியிலேயே நாம் விட்டுவிடலாம். ஆனால் பரிபூர்ண ஆண்டவர் எதையும் அரைக்குறையாக செய்ய மாட்டார், முழுமையாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த காரியத்தை ஆண்டவர் கையில் இப்பொழுதே கொடுத்துவிட்டு அவர் காட்டும் வழியில் மட்டும் நடந்து செல்லுங்கள். அந்த வழி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத வழியாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கின்றாரோ அதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்றால் நிச்சயம் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். ஏனென்றால் அவருக்கேற்ற வழி வித்தியாசமான வழியாக இருக்கும். எப்படி பேசுவார்? அவர் விவிலியத்தின் மூலமாக பேசுவார், அல்லது நம் ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் உள் உணர்வுகளின் மூலமாக அவர் வழிகளை காண்பிப்பார். அந்த வழிகளில் நாம் நடந்தோம் என்றால் அதிக அறுவடையை காண்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்ன அன்பு தெய்வமே, என்னை அழுத்தி கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களையும், குறிப்பாக இப்பொழுது என்னை அழுத்தி கொண்டிருக்கும் இந்த காரியத்தை கரத்தில் கொடுத்து விட்டேன். நீர் நேர்த்தியாக அதற்கு உரிய வழியை நீர் காண்பிப்பீர், அதை நேர்த்தியாக செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையில் அதற்காக நன்றி கூறுகின்றேன். ஆமேன்.